கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை மதிப்படுத்தி கொடுத்து அவருடைய உன்னதமான சத்தியங்களை தியானிக்கும்படியாகவும் கூட நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். அந்த அடிப்படையிலும் கூட நம்ம இப்போ கூடி வந்திருக்கக்கூடிய காலப்பகுதியை நாம் யாவரும் அறிவோம். வரக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதி நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு இந்த நாளிலும் கூட அவருடைய உன்னதமான சத்தியங்களை தியானிக்கும்படியாகவும் கூட நாம் அனைவரும் அவருடைய சமூகத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரியிலே, இன்றைய நாளிலும் நம்ம எந்த ஒரு வகுப்புக்கு நேராக கடந்து போகிறோம் சொல்லி பார்க்கும் பொழுது நினைவு கூறுதலுக்கு உண்டான தியானங்கள், அதை நம்ம அந்த பகுதிக்குள்ளாக நம்ம இன்றைய நாளிலிருந்து கடந்து போகிறோம். நமக்கு தேவையானது ஒன்று என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வருகின்ற ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அவருடைய சமூகத்துக்கு நேராக குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாக அந்த ஒரு காரியத்துக்குள்ள பரிசுத்த பிள்ளைகளாக பங்கு பெற நம்முடைய இருதயங்களை தேவன் தாமே மீண்டுமாக ஒரு விஷயம் நமக்கு அனைவருக்கும் சுத்தப்படுத்தி அந்த ஒரு அனுசரிப்புக்குள்ளாக நம்ம கடந்து போக தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம என்ன பண்ணலாம்னு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். சகோதர அறிவித்த மன்னமாக நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு நம்மை நாமே நிதானித்து அறிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நிச்சயமாகவே வரக்கூடிய அந்த ஒரு பரிசுத்தமான பந்தியில் நம்ம பங்கு கொள்வதற்கு முன்பதாக தேவன் நம்மளிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு காரியத்துக்கு முன்பதாக கடந்து போகிறதுக்கு நம்ம தகுதி உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவன் நம்மத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு உண்மை நாம் யாவரும் அறிவோம், இல்லைங்களா? ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி தேவன் எப்படி இருக்கார் சொல்லி பார்க்கும்போது அவர் பரிசுத்தமுள்ளவராகவே இருக்கிறார், இல்லைங்களா? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அவருடைய உன்னதமான குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம முழு மனதோடு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாகத்தான் இந்த சுவிசேஷ யுகத்தில் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய இரட்சகர் அவர் நமக்காக அவர் ஜீவனையை கொடுத்தார், இல்லைங்களா? நம்ம 4 சுவிசேஷங்களில் படிக்கும் பொழுது நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம அங்கே நம்ம இரட்சகர் பேசும்போது உங்களுக்காக பிற்கப்படக்கூடிய என்னுடைய சரீரம், இல்லைங்களா? அது அங்கே சொல்லும்போது அவருடைய ஈடுபலி ஒட்டுமொத்த உலகத்துக்கானதாக இருந்தாலுமே அன்று சீஷர்கள் மத்தியில் பேசும்போது இது உங்களுக்காக பிற்கப்படக்கூடிய என்னுடைய சரீரம் அப்படி என்று சொல்லி தான் அந்த ஒரு விஷயத்தை கூட கொடுத்தார். என்னை நினைவு கூறும் பொருட்டு, அதாவது மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு இந்த நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாங்கி புசியுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு காரியத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து போகிறோம். அப்படி கடந்து போகும்போது இப்போ அந்த பரிசுத்தமான ஒரு காரியத்தில் நம்ம கை வைக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அல்லது நம்ம இந்த இடத்துல நம்ம யாராவது சொல்ல முடியுமானா நான் தகுதியாக இருக்கேன்னு சொல்ல முடியுமானா நமக்கு தெரிந்திருக்கிறபடி இல்லை. அப்போ நம்மளுடைய இருதயங்களை தேவனோட பாதத்துக்கு கீழாக வைத்து அதை பரிசுத்தப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது என்பதை கூட நம்ம மனதில் வைத்துக்கொண்டு, அப்போது இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு நம்ம எதிலிருந்து எடுத்திருக்கோன்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஒரு தலைப்பை கூட நம்ம எடுத்திருக்கிறோம். அதிலிருந்து கூட நம்முடைய பாடத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் 31 படிச்சுங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படிங்கிற விஷயம். அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் மாத்திரம் இங்கே தெளிவாக புரியுது. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிதானித்து பாருங்கள். அதாவது நமக்கு தெரிந்திருக்கிறபடி மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களில் மத்தேயு ஆகட்டும், மார்க் ஆகட்டும், லூக்காவாகட்டும், இப்படி நம்ம பார்க்கும்போது அங்கே நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை என்ன பண்ணலைன்னா கொடுக்கல, இல்லைங்களா? அங்கே நம்ம பார்க்கும்போது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இருக்கும், இது உங்களுக்காக, அதாவது சிந்தப்படக்கூடிய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படக்கூடிய என்னுடைய ரத்தம்னு இருக்கும். ஆனால் எங்கேயுமே என்ன சொல்லலைன்னு சொல்லி பார்த்தோம்னா நிதானித்து பாருங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை. ஒருவேளை கொரிந்து புஸ்தகத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைக்கலைன்னா நிச்சயமாக நம்ம அந்த அனுசரிப்பை எப்படி தான் அனுசரிப்போம்னு சொல்லி பார்க்கும்போது அதை நம்ம எப்படி தான் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு யதார்த்தமாகத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம். அப்போது இந்த கொரிந்து புஸ்தகத்தில் இங்கே நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாகவே இங்கே ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை தேவனே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் அங்கே சொல்லும்போது இதே கொரிந்து புஸ்தகத்தில்
11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் திருவிவிலியத்தில் படித்தோம்னா நமக்கு தேவன் சொல்ல வரக்கூடிய ஒரு நுட்பமான காரியம் அங்கே தெரிய வரும். எப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். பாருங்க, ஒவ்வொருவரும் தம்மையே என்ன பண்ணணும்னா சோதித்து அறிந்த பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை புசியுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறது என்னவா இருக்காதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தகுதியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ நிச்சயமாக வரக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதியும் நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா அதை ஒரு 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 நம்ம அதை சுய பரிசோதனை நமக்கு நாமே செய்ய வேண்டியவங்களாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த காரியம் சொல்லும்போது இந்த 28ஆம் வசனம் நம்மளுடைய ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில் படித்தோம்னா அதை ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில் படிக்க முடியுமா பிரதர்? 28வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும், இதுதான் பாயிண்ட், எந்த மனுஷனும் அப்படின்னா இங்கே சபையாக நம்ம கூடி வந்திருக்கோம். ஆனால் சுய பரிசோதனையை நம்ம செய்யும்போது அங்கே தேவன் சொல்கிறார் எந்த மனுஷனும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும், இல்லைங்களா? நம்ம எக்லீஷியாவாக சேர்ந்து பாடம் கேட்குறோம், சகோதரர்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதாவது டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த சுய பரிசோதனை வரும்போது நாம் மற்றவர்களை சுய பரிசோதனை செய்யாமல் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து அதுக்கப்புறம் இதில் கை வைக்கிறது தான் நலமான விஷயங்கிறத தேவன் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கொரிந்து சபைக்கு எழுதின காரியம் இன்று நமக்கும் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்மளை ஒரு பரிசோதனைக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்குது. ஏன்னா அன்றைய நாளில் கொரிந்து சபையில் நம்ம கவனித்து பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்தை, அதாவது இந்த ஒரு அடையாளமான காரியத்தை, இல்லைங்களா, அங்கே என்ன பண்ணிட்டாங்க, மாறுதலாக செய்யும்போது பவுல் அங்கே சொல்கிறார் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து என்ன பண்ணணும்னா இதில் பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி செய்யாமல் போகிறதுனால, இல்லைங்களா, அப்படி செய்யாமல் போகிறதுனால என்ன விளைவு வருதுங்கிறத 30வது வசனத்தில் சொல்கிறார். படிக்கும்போது 30வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, இதன் நிமித்தம் அப்படின்னா எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களை தாங்களே சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளாமல், இல்லைங்களா, அந்த ஒரு அப்பத்திலையும் அந்த ஒரு பாத்திரத்திலையும் கை வைக்கும்போது அங்கே என்ன நடக்குதுங்கிறத அவர் சொல்கிறார். அதாவது உங்களில் அநேகர் என்னவா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பலவீனரும் வியாதி உள்ளவர்களும் அநேகர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நித்திரை அப்படிங்கிற திருவிழத்தில் படித்து பார்த்தோம்னா அநேகர் மரித்தே விட்டனர் அப்படிங்கிற ஒரு பதம் வரும். அப்போது சுவிசேஷ யுகத்தில் சபையில் ஆவிக்குரிய அந்த ஒரு ஓட்டத்தில் இங்கே தவறா, அதாவது அந்த பாத்திரத்திலையும் அந்த அப்பத்திலையும் சுய பரிசோதனை செய்யாமல் கை வைக்கும்போது அநேகர் எப்படி ஆயிடுறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு பலவீனம் என்ன பண்ணுதுன்னா ஆட்கொள்ளுகிறது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா அந்த பலவீனத்தின் நிமித்தமாக நோய் வருது, இல்லைங்களா. அந்த நோயினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவாக மாறுதுன்னு சொல்லி பார்க்கும்போது மரித்த நிலைமையிலே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த வசனம் உண்மை தானே அப்படின்னா நம்ம கூடி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கூடுகையில் நம்மள எத்தனை பேர் பலவீனமாக இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் எத்தனை பேர் வியாதிங்கிற ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்திருப்போங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் எத்தனை பேர் இப்போது மரித்த நிலைமையில் இருப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா நீங்கள் அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பரிசோதிச்சு பாருங்கள் நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா இப்போ நம்ம படித்த அதே 28ஆம் வசனத்தை மீண்டும் படிக்கலாம். நம்ம இந்த 3 வசனங்களை தான் நம்ம அதிகமாக தியானிக்க போயிடும். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, பாருங்க, எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து. இப்போ தன்னை தானே சோதிக்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன தேவைப்படும்? தன்னைத்தானே அவர் சோதிக்கணும்னு வைங்க. இப்போ அந்த அதாவது தன்னைத்தானே சோதித்து அறிந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தோம்னா அதில் 2 வார்த்தை ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கு. அதை தான் ஏற்கனவே திருவள்ளுவத்தில் நம்ம படிக்க சொன்னோம். அதாவது 2 வார்த்தை எப்படி சேர்ந்து வந்திருக்குன்னா சோதனை செய்யணும், அதனுடைய ரிசல்ட் தான் அறிதல், இல்லைங்களா. ஒருத்தர் வந்து தன்னைத்தானே சோதனை செய்யும்போது அதுக்குள்ள ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது அந்த ஒரே வார்த்தையில் இருக்குது. சோதித்து அறிந்து சோதனை செய்யும்போது அதில் என்ன வரும்? ஒரு ரிசல்ட் வரும். என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 ரிசல்ட் தான் வரும். அந்த பாத்திரத்தில் நான் கை வைக்க பாத்திரவானா அபாத்திரவானா, இந்த 2 ரிசல்ட் தான் வரும். இதை தவிர்த்து வேற ஏதாவது ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பே இல்லாத ஒரு ரெண்டு விஷயம்தான் இருக்குது. ஒன்று பாத்திரவான், நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இதில் என்ன பண்ணலாம், கை வைக்கலாம். இன்னொன்று என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா அபாத்திரவான். இந்த ரெண்டையும் தவிர்த்து வேற எந்த ரிசல்ட்டுமே அங்கே என்ன பண்ணுறது இல்லைன்னா வர்றதே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல. அங்கே கொரிந்தியரில் பேசும்போது எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்தார்னா அவருக்கு தெரிய வரும், உண்மையிலேயே தேவன் சொல்கிறார் இல்லைங்களா, இந்த பந்தியில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். செஞ்சிட்டிங்கன்னா என்ன வரும்னா ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டு என்ன உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் கை வைக்கலாம் அல்லது கை வைக்கக்கூடாது. அபாத்திரமாக கை வைக்கிறவங்களுக்கு அங்கே என்ன வருதுங்கிறத தெளிவாக நம்ம பார்க்குறோம். வியாதி, பலவீனம், பலவீனத்தை தொடர்ந்து வியாதி, வியாதியை தொடர்ந்து அவங்களுக்கு மரணம் வர்றதை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறோம், ஒருவர் தன்னைத்தானே சோதிக்கணும், சோதித்து அறியும் போது அங்கே ரிசல்ட் வருது. அதாவது அவர் பண்ண சுய பரிசோதனையுடைய விஷயம் வெளில வருதுன்னு வைங்க, அவருக்குள்ளே தெரிய வருது. இதை தெரியணும்னு வைங்க, ஒரு சுய பரிசோதனை செய்யணும்னா அவருக்கு கண்டிப்பாக என்ன தேவை தெரியுங்களா? என்ன தேவைன்னா தேவனுடைய ஆவி இல்லாமல் அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா செய்யவே முடியாது. உண்மையிலேயே ஒருத்தருக்கு தேவனுடைய ஆவி அங்கே வாசம் பண்ணால் மாத்திரம்தான் அவரால் சுய பரிசோதனையே முதல்ல என்ன பண்ண முடியும்னா செய்ய முடியும். இப்போ ஆவியே இல்லாத ஒரு மனிதர்கிட்ட இந்த ஒரு வசனத்தை கொடுத்து நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்கன்னா நிச்சயமாக அவரால் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அதே நேரத்தில் யார் ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு அங்கே சொல்லும்போது நீங்கள் சுய பரிசோதனை செய்யுங்க. சுய பரிசோதனை செய்யும்போது அது உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் பாத்திரவான், அப்படி இல்லைன்னா அபாத்திரவான், இல்லைங்களா? இப்போது இந்த பாத்திரவான் மற்றும் அபாத்திரவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னு வைங்க, இல்லைங்களா? இப்போது நமக்கு தெரியணும் யார் கை வைக்கிறதுக்கு அங்கே தகுதியான ஆள்னா அபாத்திரவானா அல்லது பாத்திரவானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாத்திரவான், இல்லைங்களா? இப்போ அந்த பாத்திரவான் அப்படிங்கிற ஒருத்தர் கை வைக்கணும்னா நிச்சயமாக அங்கே நம்ம தெரிஞ்சிருப்போம் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்னா கிறிஸ்துவுக்கே உண்டான ஒரு வாழ்க்கை உண்டார், இல்லைங்களா? ஏன்னா இங்கே நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அபாத்திரவான்னா யாராக இருக்க முடியும், பாத்திரவான்னா யாராக இருக்க முடியும் அப்படின்னா இதை நம்ம எளிமையாக சொல்லிடலாம், இல்லைங்களா? உண்மையிலேயே பாத்திரவான்னா யாரை போல இருந்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்துவை போல வாழ்ந்திருப்பார், இல்லைங்களா? ஒவ்வொரு வருடமும் அந்த ஒரு அனுசரிப்பில் பங்கு பெற்று இதோ தேவனே நான் உங்களுடைய குமாரனை போல உங்களுடைய குமாரனுடைய அடிச்சோடை நான் என்ன பண்ணுறேன் பின்பற்றுகிறேன் என்று அந்த ஒரு 11 மாத காலங்களும் அல்லது அந்த அடுத்த அனுசரிப்பில் கை வைக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வாழ்ந்திருப்பார். ஏன்னா அந்த இப்போ நம்ம கவனிக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கினையைத்தான் இங்கே வெளிப்படுத்துகிறார், இல்லைங்களா? எண்ணத்தினால் எண்ணில், இல்லைங்களா? அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் என்ன பண்ணுறான், தனக்கு ஆக்கினை வரும்படி செய்கிறாரு. அப்படி செய்யக்கூடிய மனிதருக்கு என்ன வருது, பலவீனம், வியாதி, மரணம் வருதுன்னு இங்கே தெளிவாக சொல்கிறாரு, இல்லைங்களா? இப்போ நமக்கு ஒரு விஷயம் நம்ம நிதானித்து பார்த்தோம்னா அது ஒரு அடையாளமான அப்பம் தானே, இல்லைங்களா? அது அடையாளமான திராட்சை ரசம் தானே. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஏப்ரல் 4ஆம் தேதி மட்டும் இல்லை, அதாவது நினைவு கூறுதல் தினத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம்ல அப்போ கோதுமை மணிகள்னால ஆன அப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றது இல்லையா, சாப்பிட்றோம். திராட்சை பழங்கள்னால ஆன ரசத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பருகிறது இல்லையானா பண்ணியிருக்கோமே. ஏன் அந்த ஒரு அடையாளமான ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீங்கள் சுய பரிசோதனை செய்யாமல் பருகிட்டீங்கன்னா அல்லது சுய பரிசோதனை செய்யாமல் அதை பிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினைங்கிறத சொல்கிறத நம்மளால் எப்படி ஏற்றுக்கிற முடியும், இல்லைங்களா? அது ஒரு அடையாளம் தானே, நம்ம சொல்கிறது கரெக்டு தானே. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறது அங்கே என்னதான் சொல்கிறாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை பிட்டு, இல்லைங்களா, இதை வாங்கி புசியுங்கள் உங்களுக்காக பிற்கப்படக்கூடிய என்னுடைய சரீரம் அப்படின்றார், இல்லைங்களா? இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க பருகுங்க உங்களுக்காக சிந்தப்படக்கூடிய என்னுடைய ரத்தம் சொல்கிறார். அந்த அடையாளத்தை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஒரு அடையாளத்துக்கு இவ்வளோ பெரிய ஆக்கினையை மற்ற எந்த சீஷர்களும் பேசலை, எந்த சுவிசேஷகர்களும் என்ன பண்ணலைன்னா எழுதலை. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் இங்கே இந்த ஒரு அடையாளத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், இல்லைங்களா? இந்த அடையாளத்தை சரியாக ஒருவர் அனுசரிக்கலைன்னா அவருக்கு ஆக்கினேன்னு சொல்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அடையாளமான இந்த ஒரு பாத்திரத்திலையும் சரி அப்பத்திலையும் சரி நீங்கள் கை வைக்கும்போது உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன,
இல்லைங்களா? அது என்னங்கிறத நீங்கள் சரியாக தெரிஞ்சால் மாத்திரம்தான் அந்த சுய பரிசோதனை வெற்றியே ஆகும், இல்லைங்களா? அப்போ அது என்ன அப்படிங்கிறத முந்தின அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10:16 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ இங்கே இந்த மாதிரி அவருக்கு தெரிய வரணும். இது ஒரு அடையாளமான காரியமாக இருந்தாலும் இந்த அடையாளம் எதை அர்த்தப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அது என்ன பண்ணுதுங்க, அடையாளப்படுத்துகிறது. ஒரு அடையாளமான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த அடையாளமான காரியம் எதை அர்த்தப்படுத்தக்கூடியதாக இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அது பிரதிபலிக்குது. அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள அவர் முதல்ல கடந்து போனால் மாத்திரம்தான் அவர்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா சுய பரிசோதனையே செய்ய முடியும், இல்லைங்களா? இல்லைன்னா ஒரு அடையாளமான அந்த ஒரு காரியத்துக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு வேலையை கொடுத்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா பேசியிருக்கவே மாட்டார். அப்போ நம்ம அங்கே பார்க்குறோம் அந்த அப்பம் மற்றும் திராட்சை ரசம் அது யார் அடையாளப்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் முதலாவது அவருக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா தெரிந்திருக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கும்போது அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த படிங்க பிரதர் மறுபடியும் 16வது வசனம் 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ நம்ம இங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த அப்பத்துல அந்த திராட்சை ரசத்துல யாருக்கும் பங்கு இருக்குன்னா கடந்து போகக்கூடியவர் அல்லது அந்த அனுசரிப்புக்குள்ள பங்கு பெறக்கூடியவருக்கும் அதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு பங்கு இருக்கு. அப்படின்னா அங்கே கடந்து வரக்கூடிய அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக நம்ம பார்க்குறோம். கடந்து வரக்கூடிய திராட்சை ரசம் கிறிஸ்துவனுடைய விலையேறப்பட்ட இரத்தமாக கருதும் பொழுது இதில் இந்த ஒரு பலிகளில் தனக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வருங்காலத்தில் என்ன இருக்குது, பங்கு இருக்கு. அப்படின்னா அங்கே தலையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நானும் ஒரு சரீரம்ங்கிறத அவர் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா முதலாவது உணரும் பட்சத்தில் அவருக்கு அந்த சுய பரிசோதனைக்கு உண்டான காரியமே அங்கே என்ன பண்ணும்னா முதலாவது வெளிப்படும், இல்லைங்களா? ஏன்னா நம்ம கவனித்து பார்க்கும்போது அந்த சரீரத்தில் நானும் என்ன இருக்கேன், நான் ஒரு அவயவமாக என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல அவர் உணரக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் தான் அங்கே அந்த சுய பரிசோதனையே அவருக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் பாத்திரவான் அல்லது அபாத்திரவான். என்ன அந்த பாத்திரவான் அபாத்திரவான் வெளிப்படுத்தும்னா பாத்திரவானாக இருந்தால் கிறிஸ்து நொறுக்கப்படுவது போல இவரும் அந்த 11 மாத காலங்கள் அல்லது அடுத்த அந்த பந்தியில் கை வைக்கிற அந்த அன்றைய தினம் வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நொறுக்கப்பட்டிருப்பார், இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சோடையே அவர் என்ன பண்ணியிருப்பார்னா பின்பற்றி வாழ்ந்திருப்பார். அதுதான் அங்கே ரிசல்ட், பாத்திரவான், இல்லைங்களா? இன்னும் பார்க்கும்போது கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்னென்னலாம் செய்தாரோ அதை நிச்சயமாக அவர் செய்திருப்பார், இல்லைங்களா? ஏன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது நம்ம என்ன சொல்லி தான் உடன்படிக்கிறோம்னா இதோ தேவனை உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன், இல்லைங்களா? அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்டோம்னா அவருடைய சித்தமாகட்டும் தேவனுடைய சித்தமாகட்டும் அப்படி சொல்லி பார்க்கும்போது என்னுடைய குமாரன் பாடுபட்டு மரிக்கணுங்கிறது தான் யாருடைய சித்தமாகவே இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தமாக இருந்துச்சு. அதான் நம்ம எபிரேயரில் படிக்கிறோம், இல்லைங்களா? ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தின் வழியாக கொண்டு செல்வது அவருக்கு என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஏற்றதாக இருந்துச்சு. அப்படின்னா தேவன் ஒரு சித்தம் வச்சிருந்தாரு, தன்னுடைய மகனை ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக வழிநடத்தி மகிமைக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அதே ஒரு காரியத்தை அவருடைய சரீர அங்கமாகிய ஒவ்வொரு இடமும் தேவன் எதிர்பார்க்கிறது சித்தமாக இருக்கு. இந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஞானஸ்நானம் பண்ணிட்டு, இல்லைங்களா, அப்படி கடந்து வரக்கூடிய அந்த அப்பத்திலையும் பாத்திரத்திலையும் அந்த ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போய் கை வைக்கும் பொழுது அங்கே அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம்னா அபாத்திரவானாக இருக்கிறார், இல்லைங்களா? அப்போது பாத்திரவானா நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா வாழ்ந்திருக்கணும். எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கணும்னா அந்த மெமோரியனுடைய காலங்களில் மாத்திரமல்ல. அப்போ நம்ம நிதானிக்கிறது போல அவர் என்றைக்கு அந்த அப்பத்தில் விட்டுட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரோ, இல்லைங்களா, இந்த காலங்கள் போகக்கூடிய காலங்கள் எல்லாமே நான் யாரை போல வாழ்வேன், கிறிஸ்துவை போலவே நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து வரக்கூடியவர் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாருன்னா மீண்டுமாக வரும் பொழுது அந்த அப்பத்தை பிக்கும் பொழுது தேவனே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய குமாரனுடைய அடிச்சுவடை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பின்பற்றி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை பிக்கிறதுக்கு அவர் அங்கே பாத்திரவானாக மாறுகிறார், இல்லைங்களா? பாத்திரவானாக
மாறுகிறார். நாம் எல்லாம் அப்படித்தானே கடந்து வரணும் இல்லைங்களா? அப்படி கடந்து வரும் பொழுது இப்போது நம்ம கண்டுபிடிக்கணும், நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்த பாத்திரவானா அபாத்திரவானா. ஏன்னா எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறியணும். சோதித்து அறியும் போது அதனுடைய ரிசல்ட் தெரியும், நீங்கள் பாத்திரவான். இல்லைன்னா அந்த ரிசல்ட் சொல்லும் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அபாத்திரவான் இல்லைங்களா? நமக்கு ஒரு பேர் இருக்குது, தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இல்லைங்களா? தேவனை உண்மையாக தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இல்லைங்களா? நம்ம வாசிக்கலாம் வசனம், யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்படின்னா உண்மையிலே நம்ம தேவனை உண்மையோடு தொழுது கொள்கிற பிள்ளைகள் இந்த சுவிசேஷ யுகத்தில் இல்லைங்களா? நம்ம உண்மையாய் தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த வகுப்பார நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அப்போது உண்மையிலேயே நம்ம தேவனிடத்தில் செய்த உடன்படிக்கையே அங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அந்த அப்பத்தை பிற்கும் பொழுது, அந்த ரசத்தை வாங்கி பருகும் பொழுது, அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவானா அங்கே நிற்கிறோம்னா இல்லைங்களா? அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக நிற்கிறோம்னா நமக்கு என்ன ஒரு பேர்னா, தேவனை உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடந்து வரக்கூடியவங்க நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் எப்படி தெரிவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக அந்த சமூகத்தில் நிற்பாங்க. அன்றைய தினத்தில் அங்கே தேவன் அவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவராக காண்பார். அப்போது நம்ம இங்கே கவனிக்கிறோம், உண்மையிலேயே நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படி நிற்போம்? தேவனுடைய சமூகத்தில் எப்படி நிற்போம்? உதாரணத்துக்கு இப்போ அந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி அவருக்கு ஏற்பட்ட உபத்திரவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாங்கன்னா, நம்ம வாழ்ந்திருந்தாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் போல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம்னா விட்னஸ் பண்ண முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் விட்னஸ் பண்ணும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் நிமித்தம் உமது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் என்ன பண்றோம்னா கொல்லப்படுகிறோம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால சொல்ல முடியுமா? இல்லைங்களா? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம்னா உண்மையிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் என்னைக்கு அவருடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சாரோ அன்னையிலிருந்து அவர் அவருக்கும் நினைவு கூறுதல் வந்திருக்கும்ல இல்லைங்களா? ஏப்ரல் நாள் நமக்கு வர்றதை போல் அவருக்கும் கடந்து வந்திருக்கும் இல்லையா? அன்னைக்கு போய் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவன் எப்படி பார்த்துருப்பாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல உண்மையோடும் ஆவியோடும் என்ன பண்ணுறாருங்க, அவர் தொழுது கொள்கிறார். ஏன்னா எனக்கு சொன்ன என்னோடு உடன்படிக்கை செய்த அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காருங்க, நிறைவேற்றுகிறார். அதனால தானே தேவன் அந்த ஒரு வார்த்தையை ஆசீர்வதித்து உமது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் என்ன பண்ணப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படக்கூடிய ஆட்டை போல நாங்கள் என்ன பண்ணப்படுறோம்னா எண்ணப்படுகிறோம். அப்படின்னா அந்த ஒரு உபத்திரவமான வாழ்க்கை, அந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடனுடைய வாழ்க்கையை அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாழ்ந்து காட்டினதை கூட பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகள் அங்கே உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணலாம் அங்கே தொழுது கொள்ளக்கூடியவர்களாக தேவனுடைய பார்வையில் எண்ணுவாங்க. ஒருவேளை இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அந்த ஒரு உடன்படிக்கை செய்ததற்கு மாறா அப்படி இருந்தோம்னா அவரைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது சுய பரிசோதனை செய்யும்போது வரக்கூடிய ரிசல்ட்டில் இன்னொன்று ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா? என்ன ரிசல்ட்னு சொல்லி பார்க்குறோம்னா பாத்திரவான்னா நம்ம பார்க்குறோம், அவர் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார். அபாத்திரவான்னா நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நிறையா காரியங்கள் அவர் இன்னும் ஆயிருப்பார் சொல்லி பார்த்தோம்னா விலகி இருப்பார் இல்லைங்களா? அப்படி விலகி இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லைங்களா, அவரை பார்த்து ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடியவர்னு சொல்ல முடியுமானா? சொல்லவே முடியாது. ஆனால் மற்றவர்களுடைய பார்வையில் அந்த அனுசரிப்புக்குள்ளே கடந்து வரும்போது அவர் எப்படிப்பட்டவராக தான் காணப்படுவார்னு சொல்லி பார்த்தோம்னா மற்றவருடைய பார்வையில் அவர் நீதிமானாத்தான் பாத்திரவானாத்தான் காணப்படுவார். ஆனால் அங்கே கண்டுபிடிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்னா மாய்மாலம் பண்ணக்கூடியவராக அங்கே கருதப்படக்கூடியவராக இருப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இந்த ஒரு சுய பரிசோதனையில் என்ன வரும் அப்படின்னா, ஒன்று பாத்திரவான் இல்லைன்னா அபாத்திரவான். ஒரு வேளை அபாத்திரவானான்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த அப்பத்தில் கை வைக்கிறதுக்கு முன்பதாக இல்லைங்களா, அந்த ஒரு காலப்பகுதி வரும்போது சுய பரிசோதனை செய்யும்போது அவருக்கு தெரியுது தன்னுடைய சுய பரிசோதனையில் பாத்திரவான் அபாத்திரவான் அப்படிங்கிற விஷயம் வரும்போது நான் எல்லளவும் பாத்திரவான் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இப்போது அவருடைய மனநிலைமை எப்படியா இருக்கும்? அடுத்து அவர் அந்த மனநிலைமையை எங்கே தான் கொண்டு போய் ஆகணும்? உண்மையிலேயே தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவி அவர் மனசில் வாசம் பண்ணுச்சுன்னா அடுத்து அவர் நேரம் அதை எங்கே தான் கொண்டு போய் ஆகணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய சமூகத்துக்கு இல்லைங்களா, தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போவார்.
அவர் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய இரக்கங்களுக்காக அங்கே என்ன பண்ணுவாருங்க, மன்றாடுவார் இல்லைங்களா. அவருடைய கிருபைகளுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, தேவனிடம் அந்த கிருபாசன தண்டைக்கு போய் அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாருங்க, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய மனதை தேவனுக்கு நேராக ஊற்றக்கூடியவராக இருப்பார் அந்த அபாத்திரவான் இல்லைங்களா. தான் தகுதி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உடனே அவர் எங்கே போயிடுவார்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவன்கிட்ட எப்படியாவது அந்த இரக்கங்களை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளையாக அவர் இருப்பார். அப்படின்னா இந்த ஒரு சுய பரிசோதனை காலம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த விஷயத்தை அங்கே முன்கொண்டு வராருன்னா, ஒருத்தர் கூட என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகளாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாது. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் இரக்கங்கள் கிருபைகள் என்ன பண்ணுதுங்க இருக்குது. அதனால தான் அங்கே சொல்லும்போது எபிரேயரில் நம்ம படிக்கிறோம், 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கு கூட தேவன் என்ன பண்ணலைன்னா கை கொடாமல் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா கை கொடுக்குறார். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் அங்கே கிருபாசன தண்டையில் போய் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னு சொல்லி பார்க்குறோம்னா, அந்த இரக்கங்களையும் கிருபைகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உண்மையிலே நம்ம கவனிக்கிறோம், இந்த ஒரு மெடிடேஷன் காலம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இல்லைங்களா, அந்த ஒரு சுய பரிசோதனை அப்படிங்கிறது உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு ஆசீர்வாதம் தானே இல்லைங்களா. ஒருவேளை அபாத்திரவான தெரிந்த பின்பும் கூட அவர் உடனே போய் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த இரக்கங்களுக்காக அங்கே என்ன பண்ணுறாரு சொல்லி பார்க்குறோம்னா மன்றாடுகிறார் இல்லைங்களா. அப்போ நிச்சயமாக நம்ம கவனிக்கிறோம், இது தேவனுடைய பார்வையில் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அந்த இரக்கங்களை பெற்றுக்கொண்டுட்டாருன்னா அவருக்கு வரக்கூடிய அல்லது எதிர்கொள்ளக்கூடிய வருடங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா. எப்படி இருக்கும்னா, ஒரு புது ஓட்டமாகத்தான் என்ன பண்ணுங்க காணப்படும் இல்லைங்களா. ஒரு புது ஓட்டமாக தேவனுடைய சமூகத்துக்கு நேராக ஓடுறதுக்கு அந்த ஒரு சுய பரிசோதனை, தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய இரக்கம் அவர் ஒரு புது விஷயத்துக்குள்ள என்ன பண்ணுங்க மீண்டுமாக கொண்டு போகும். தேவனுடைய அந்த ஆவியினுடைய பலன் அவருக்கு கிடைத்து என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டு போகுங்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். அப்போது நம்ம இங்கே கவனித்து பார்க்கும்போது, ஒருவர் அங்கே சுய பரிசோதனை பண்ணும்போது அங்கே பாத்திரவான் அல்லது என்ன ஆயிடுச்சு சொல்லி பார்த்தோம்னா அபாத்திரவான்ங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிடுறாருன்னா தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்துக்காக போவார். நிச்சயமாக தேவனோடு நல்மனசாட்சி உடன்படிக்கப்பட்ட ஒருவர், அவருக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுத்தமுள்ள மனதை மீண்டுமாக தேவனிடத்தில் என்ன பண்ணுவாருங்க அந்த ஒரு காரியத்துக்கு நேராக கடந்து போவார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அங்கே தெளிவாக சொல்கிறாரு, இல்லை இப்படி போகிறவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் அங்கே 29ஆம் வசனம் படிக்கும் பொழுது படிங்க பிரதர், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ண. ஒருவர் சுய பரிசோதனை பண்ணணும்னா முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, கடந்து வரக்கூடிய அந்த அப்பமும் திராட்சை ரசமும் கர்த்தருடைய சரீரம் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாருன்னா அறிந்திருப்பார். அறிந்ததுனால தான் அவர் சுய பரிசோதனைக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு இல்லைங்களா. ஆனால் இங்கே பவுல் சொல்லும்போது நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. எண்ணத்திலானெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று அறியாமலே என்ன பண்ணிடுவாங்கண்ணா போஜனபானம் பண்ணிடுவாங்க. அப்படின்னா கர்த்தருடைய சரீரத்துக்குள்ள நான் ஒரு அவயவமாக இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மறந்து போன ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க. அப்போ இவங்க சுய பரிசோதனைக்குள்ளாவே கடந்து போக மாட்டாங்க. அப்படி கடந்து போகாததுனால அங்கே அவங்களுக்கு என்ன தெரிகிறது இல்லைன்னா கர்த்தருடைய சரீரம் இன்னதுன்னு என்ன பண்ணுறதில்ல, அந்த அடையாளமான பாத்திரத்தில் அவங்களுக்கு காணப்படுறதே இல்லை இல்லைங்களா. அந்த அடையாளமான அந்த 2 காரியமும் எதை அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு எது தெரிகிறது இல்லைன்னா இது கர்த்தருடைய சரீரம். அங்கே அது பவுல் சொல்லும்போது அவங்க தெளிவாக சொல்கிறார், கர்த்தருடைய சரீரம் இன்னது என்று. ஏன் இன்னது என்று அப்படின்னா அது அதாவது ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருந்தாலும் இரத்தமாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் அது முன்னாடி யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடன்படிக்கை செஞ்சு கடந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிடுவார்னா மறந்துடுவார். அப்படி மறக்கக்கூடிய ஒருவர் எதையும் சேர்ந்து மறந்துடுவார்னா அந்த சரீரத்தில் நான் ஒரு அவயவமாக என்ன பண்ணுறேன் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் மறந்து போகிறதுனால தான் அங்கே அவருக்கு நேராக என்ன கடந்து வருதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அங்கே பலவீனம், அதாவது பலவீனம் வருது, அதை தொடர்ந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா வியாதி, அதை தொடர்ந்து என்ன வருதுன்னா மரணம் வருது இல்லைங்களா. அப்போது இப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 30வது வசனத்தை கூட நம்ம படிச்சிடலாம்.
1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அநேகர் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் நித்திரையும் அடைஞ்சிருவாங்க. அப்படின்னா அவங்க எதுக்கு நேராக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா எதுக்கு நேராக போய்கிட்டு இருக்குமா? நித்திரை. ஒவ்வொரு வருடமும் அவங்க அனுசரிக்கும் போது இல்லைங்களா, முதல் வருடம் கர்த்தருடைய சரீரம், அதாவது ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், ஒருவர் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழாமல் அவர் போய் அந்த சரீரம் இன்னதென்று, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானி தெரியாமல் அந்த அடையாளமான காரியத்தில் கை வைக்கும் பொழுது அவருக்குள்ள முதல்ல என்ன கடந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலவீனம் கடந்து வரும். ஏன் அப்படின்னா அது அவருக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய பொருளை போல தெரியும். அதனால அது நிமித்தமாக அவருக்குள்ளாக எது கடந்து போகாதுன்னா ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது தேவனுடைய பலன்கள் அவருக்கு என்ன பண்ணுறது இல்லைங்க, கடந்தே போகிறதில்ல. நம்ம யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிக்கும்போது எந்த ஒரு நன்மையான ஈவும் எங்கிருந்து கடந்து வரணும்னா பரத்திலிருந்து கடந்து வரணும் இல்லைங்களா. எந்த ஒரு நன்மையான ஈவும் அதில் ஆவிக்குரிய காரியமும் ஒன்று. ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் தேவையான அனைத்து காரியமும் எங்கிருந்து தான் கடந்து வரணும்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து கடந்து வரணும். அப்போ இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால இவர் ஏதோ ஒரு அந்த தேவன் சொல்லாத ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து போகிறதுனால அவர் அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பருகும்போது முதல்ல அவருக்குள்ளே வரக்கூடிய ஆக்கினை என்னவா இருக்கும்னா ஒரு பலவீனம். அவர் ஆவிக்குரிய காரியத்தில் எந்த விதமான முன்னேற்றமே அவருக்குள்ள என்ன ஆகாதுன்னா நடந்திருக்காது. ஒரு 15 வருடம் ஆனாலும் சரி, 20 வருடம் ஆனாலும் சரி, அவர் ஆராதனையில் கலந்து கொள்ளக்கூடியவராகவோ அல்லது சகோதர சகோதரர்களுடைய ஐக்கியத்தில் கலந்து கொள்ளக்கூடியவராகவோ தான் இருப்பாரே ஒழிய அங்கே அவருக்குள்ளாக ஆவிக்குரிய விஷயங்கள் எதுவுமே அங்கே என்ன பண்ணியிருக்காதுன்னா நடந்திருக்காது. இன்னும் சொல்லப்போனால் தேவன் கொடுக்கக்கூடிய அந்த பலன் அவருக்குள்ள இல்லாததுனால அங்கே என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பலவீனம் கடந்து வரும் இல்லைங்களா. பலவீனம் கடந்து வரும்போது அந்த பலவீனத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, உதாரணம் நம்ம சொல்லணும்னா ஒரு மனிதனுக்கு எப்போ நோய் வரும்? ஆரோக்கியம், சகோதரி சொல்லிட்டாங்க, ஆரோக்கியம் குறைபடும் போது இல்லைங்களா. என்ன ஆரோக்கியம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இல்லைங்களா எதிர்க்கக்கூடிய, அது நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி குறையும் போது, பலன் அவருக்குள்ள குறையும் போது, இது ஃபிசிக்கலாக நம்ம சொல்கிற ஒரு இல்லைங்களா, அந்த பலன் குறையும் பொழுது அவருக்குள்ளாக என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நோய் வர ஆரம்பிக்கும். அந்த நோயினுடைய உச்சக்கட்ட வளர்ச்சி எங்கே கொண்டு போகுதுன்னா மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் எடுத்து வச்சு பார்க்கும்போது அங்கே கடந்து வருது. அவர் ஏதோ ஒரு அடையாளமான ஒரு வெறும் அந்த ஒரு காரியமாக பார்த்துட்டு அதில் அனுசரிக்கும் பொழுது அங்கே அவருக்குள்ளாக என்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பலவீனம் அப்படியே இருக்குமானா தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களும் பலவீனம் என்னவாயிட்டே இருக்குங்க, அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அவருக்குள்ளே என்ன வந்துடும் சொல்லி பார்த்தோம்னா வியாதி வந்துடும். அந்த வியாதியை தொடர்ந்து அவருடைய ஓட்டம் எதுக்கு நேராக போகும்னு சொல்லி பார்த்தோம்னா மரணத்துக்கு நேராக மாத்திரமே போகும் இல்லைங்களா. அப்போது இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்கும் போது இங்கே அவர் முதல்ல எதை பெற்றுக்கொள்ள தவறுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பலனை பெற்றுக்கொள்ள தவறுறாரு இல்லைங்களா. அந்த பலன் இழக்கிறதுனால தானே வியாதி வருது. அந்த வியாதி வர்றதுனால தானே அடுத்த கட்ட வளர்ச்சியாக அவர் மரணத்துக்கு நேராக போகிறாரு. இப்படி எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது உங்களில் அநேகர் இல்லைங்களா. இப்போ நமக்குள்ளே ஒரு கேள்வி வர மாதிரி இருக்கும், அந்த அநேகரில் நானும் ஒருவரா? உண்மைதானே? இதில் இந்த வசனத்துக்கு மாறா நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, மறுக்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தேவன் கொண்டு நம்மளை என்ன பண்ணுறாருன்னா நிறுத்திருக்காரு. உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க. இப்போ எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க? ஒரு சிலருக்கு பலவீனத்தில் இருப்பாங்க, சில பேர் எங்கே இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வியாதியில். அடுத்த கட்ட வளர்ச்சியில் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மரித்தே இருப்பாங்க. சபைக்குள்ளே இருப்போம், ஆனால் எதுக்குமே முடியாத ஒரு மரண நிலைமையில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே ஆவிக்குரிய இந்த ஒரு காரியம். அப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கே வந்திருக்கு அவங்களுக்கு? இப்போ கொருந்து சபையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்ததுனால தானே தேவன் பரிசுத்த ஆவி மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அங்கே உணர்த்தப்பட்டு அங்கே சொல்லும்போது பவுல் சொல்கிறார், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை நான் யார்கிட்ட பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே நம்ம படிக்கிறோம். அங்கே நீங்கள் மேலேருந்து படித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன பண்ணேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவார்னா தெளிவாக சொல்கிறார். அவருக்கு யாருமே சொல்லலை, மற்ற சீஷர்கள் சொல்லி அவர் அங்கே எழுதலை. அதாவது தேவனே அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு
அங்கே சொல்ல வர்றதை நம்ம பார்க்குறோம். அதை தேவன் இடத்துலேருந்து பெற்று அங்கே அவர் ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் பண்ணுறார். இதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்லி அப்படியே இந்த ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா, நிச்சயமாக கொரிந்து சபையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறி இருக்குமா, நிறைவேறிருக்காதுங்களா? கொரிந்து சபையில் சொல்லும் போதே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அநேகர்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ நிச்சயமாக அதனுடைய ரேஷியோ எவ்வளோ ஆயிருக்கும் இப்போ நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா நமக்கே பயமாக இருக்குது இல்லைங்களா? அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்குது நமக்கு. அப்போ இந்த ஒரு பலன் அவங்களுக்கு அங்கே ஒரு வியாதி வர்றதுக்கு அங்கே பலவீனம் வந்ததுனால தானே வியாதி வந்திருக்கு, வியாதி வந்ததுனால தானே மறிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன பலன் அவங்க இழந்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் கொடுக்கக்கூடிய பலன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆவிக்குரிய பலனை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்து போயிட்டாங்க இல்லைங்களா? இப்போ ஒருவர் ஆவிக்குரிய பலனை எப்படி இழப்பார்? ஆவிக்குரிய பலனை எப்பொழுது அவர் இழந்து போவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சரியான நிழல் நம்மளுடைய வேதத்தில் இருக்கு. அந்த நிழல் நம்ம பார்க்கணும்னா அது பஸ்காவோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிழல். அந்த நிழலுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு புது சிஷியாகிய ஒருத்தர் அவர் எப்பொழுது அந்த தேவ பலனை இழந்து போயிருப்பாருங்கிறதுக்கு ஒரு நிழல் அங்கே யாத்திராகமம் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இப்போ 12ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நமக்கு தெரியும், அந்த யாத்திராகமத்தில் இருக்கக்கூடிய இந்த 12ஆம் அதிகாரம் பஸ்கா இல்லைங்களா, அது எதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அங்கே நமக்கு தெரியும் எகிப்தில் நடந்த 9 வாதைகளில் 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளைகளில் அங்கே நம்ம கவனிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள் காக்கப்படும் போது அங்கே ஒரு மிகப்பெரிய விடுதலையாகி அவங்க எல்லாரும் எங்கே புறப்பட்டு வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க. அப்படி புறப்பட்டு வரும்போது அவங்களும் ஒரு பிரயாணத்தை அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேற்கொண்டிருக்காங்க. அதே போல் இங்கேயும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒரு பிரயாணத்தை மேற்கொண்ட பிள்ளைகளாகத்தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்னா வாழ்கிறோம். அதில் எதுவும் மாற்று கருத்தே இல்லை இல்லைங்களா? அங்கே சொல்லப்பட்ட ஒரு நிழல் அப்படியே இன்றைய காலத்தில் வேறு யாருக்காவது பொருந்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அங்கே நம்ம கவனிக்கும் போது அங்கே தலைப்பிள்ளைகள் காக்கப்படணும். சரி, தலைப்பிள்ளைகள் காக்கப்படணும்னா என்ன காரியம் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அங்கே என்ன காரியம் நடந்திருக்கணும் தலைப்பிள்ளைகள் காக்கப்படுறதுக்கு? ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும் இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அதனுடைய ரத்தம் எங்கே பூசப்பட வேண்டும் சொல்லி பார்க்கும்போது நிலைக்கால்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கணும்னா பூசப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? அந்த நிலக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ராத்திரி முழுவதும் என்ன பண்ணப்படுறாங்கன்னா காக்கப்படுறாங்க. இந்த ஒரு விஷயம் நமக்கு அப்படியே பொருந்து வருமானா நிச்சயமாக பொருந்தி வரும். அப்படி அவங்க நிலைக்கால்களினுடைய அதாவது நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சங்கார தூதன் என்ன பண்ணுறாருன்னா கடந்து என்ன பண்ணுறாருங்க போகும்போது, இது அடையாளமிடப்பட்ட வீடு, அங்கே ஒரு ஆக்கினை அவங்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு ஆக்கினை என்ன பண்ணுதுன்னா கடந்து வரும். இப்படி நம்ம ஒவ்வொரு மெமோரியல் டேல கடந்து போகும்போது நமக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, நம்ம மத்தியிலையும் ஒரு கடந்து போகுதல் என்ன பண்ணுதுங்க நடக்குது. நமக்கும் ஒரு நியாய தீர்ப்பு அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு மெமோரியல்லையும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா ஒரு நியாய தீர்ப்பு கடந்து போகுது. இவர் பாத்திரவான் அப்படிங்கிற ஒரு நியாய தீர்ப்பும், அபாத்திரவான் இவருக்குள்ள பலவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே என்ன பண்ணுதுன்னு பார்க்குறோம். கடந்து போகிறத நம்ம கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்படின்னா இப்போ அவங்க காக்கப்பட்டதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் அங்கே அடையாளம் இடப்பட்ட வீடு இல்லைங்களா? அந்த அடையாளம் இடப்பட்ட வீட்டுக்கு என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப ஒரு முக்கியம் இல்லைங்களா? இப்போ இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப முக்கியங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்க பூசுறாங்க. அப்போ இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அந்த ஆடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அந்த ஆடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அடிக்கப்படுதல் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா ஈடுபலியை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்போது அங்கே அந்த நிலைக்கால்களில் பூசப்பட்ட ரத்தம் எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈடுபலியை விசுவாசிக்கிறத அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடையாளப்படுத்துது. இந்த வீட்டுக்குள்ளே தான் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. முக்கியமாக தலைச்சன் பிள்ளைகள் அங்கே என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. இது அப்படியே நம்மளுடைய காரியத்திலும் எடுத்துகிட்டு வரும்போது இப்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கணும்னா, நம்ம இப்போது ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கோமா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும் கடந்து வந்திருக்கணும். அது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கணும்னா நிறைவேறி இருக்கணும். இப்போது நமக்கு அந்த ரத்தம் பூசப்பட்ட வீடு அப்படிங்கிறது அங்கே நமக்கு தெரியுது, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை அது என்ன பண்ணுதுன்னா காமிக்குது.
அந்த வீட்டை விட்டு அந்த சங்கார தூதன் கடந்து போகிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம விசுவாசிக்கிறோம்னா? போயிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இப்போ இந்த ஈடுபலி அங்கே அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அப்படியே சுவிசேஷ யுகத்தில் எடுத்துட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை விசுவாசித்து நீதிமானாக ஆக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே அந்த வீட்டில் இருப்பார். அதுதானே உண்மை. இப்போ நம்ம எல்லாரும் நீதிமானாக இருக்கிறோம், நீதிமானாக தேவனால் எண்ணப்படுறோம்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் தேவனுடைய பார்வையில் அங்கே எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா விலையேறப்பெற்றவராக இருக்கார். இப்போ அதே ஒரு விஷயம் சுவிசேஷ யுகத்தில் நமக்கு கடந்து வரும்போது இப்போ நம்ம யோசிக்கணும், கடந்த அந்த 11 மாதங்களும் இல்லைங்களா நம்ம இதே ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோமா? அந்த ஈடுபலியை நம்ம விசுவாசித்து ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அங்கே நிதானித்து பார்த்தோம்னா நம்ம பலனை இழந்து போகிறவங்களா இருக்கோமா அல்லது பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருப்போம். சங்கார தூதன் கடந்து போகிற வரைக்கும் அங்கே வெளியில் வரவே முடியாது. அப்போ நம்மளுடைய நாமே நிதானித்து பார்த்தோம்னா நம்ம அந்த ஈடுபலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு இல்லைங்களா, ஈடுபலிங்கிறது எதுக்கு, அங்கே தேவன் நம்மளை நீதிமான ஆக்கப்பட்ட நிலைமை எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் நம்ம எவ்வளவு காரியங்களில் தவறும். அப்படி தவறும் போதெல்லாம் அந்த ஈடுபலி நமக்காக பரிந்து பேசக்கூடிய மன்னிப்பை நம்ம இந்த காலங்கள் நம்ம பெற்றிருப்போமா? ஆனால் எப்போ மாத்திரம் பெறுவதற்கு முன்பாக வருவோம்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த மெமோரியல் டைமில் மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக வருவோம். ஆனால் நமக்காக பரிந்து பேசுகிற கூடிய அங்கே ஒரு ரத்தம் என்ன பண்ணுதுங்க இருக்குங்கிறத நிறையா விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தவறி இருப்போம், பாவம் பண்ணியிருப்போம். அதற்குண்டான பாவ மன்னிப்பு நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். இப்படியே கடந்து போய் அங்கே மெமோரியல் டே வரும்போது மாத்திரம் போகும்போது அது எதை அடையாளப்படுத்துதுன்னா அவர் பாத்திரவான அடையாளப்படுத்தலைங்க, அது அபாத்திரவானத்தான் அது எங்கே அது என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அடையாளப்படுத்துது. ஏன்னா ஒருவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது எதன் நிமித்தமாக அங்கே இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரத்தம். நீதிமான ஆக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அநேக தருணங்களில் அந்த வீட்டினுடைய நிலைக்கால்களை தாண்டி உலகத்திலிருந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளும், வீட்டிலிருந்து வெளியிலிருந்து உள்ளிலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருப்பார் அவர் சுவிசேஷ யுகத்தில் நம்ம சொல்கிறோம். வாழ்ந்த கூடிய ஒருத்தருக்கு அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த வீட்டுக்குண்டான ஒரு காரியத்தை அவர் முதல்ல என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா பெற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அப்போ நம்ம கவனிக்கிறோம் அந்த சுவிசேஷ யுகம் முழுவதும், அதாவது அந்த ராத்திரி முழுவதும் அந்த வீட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணணுங்க இருக்கணும். அந்த ராத்திரி எதை அடையாளப்படுத்துதுன்னா சுவிசேஷ யுகம் முழுவதும் அடையாளப்படுத்துது. அதை தனிநபராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடன்படிக்கை செய்ததிலிருந்து உடன்படிக்கையை நிறைவேற்ற காலம் வரைக்கும் அவர் எங்கே தான் இருக்காருன்னா அந்த ஒரு காரியத்துக்குள்ளே தான் இருக்கார். அந்த ராத்திரி முழுவதும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய ஒரு காரியம் அதை அடையாளப்படுத்துது. அப்படி இருக்கும்போது அவர் அந்த கிறிஸ்துவுக்கே உண்டான பலியின் ஜீவித்தை அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா தவறி இருப்பார். அதிக நேரம் என்ன பண்ணியிருப்பாருங்க வெளியில் போகும் உள்ள வரவுமா இருந்திருப்பார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கால்களில் எங்கே தான் ரத்தம் பூசப்பட்டுச்சுன்னா படிங்க பிரதர், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையில் மேற்சட்டத்திலும் தெளித்து 3ஆம் பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பூசிருப்பாங்க இல்லைங்களா, நிலைக்கால்களில் 2 பக்கமும் 3ஆம் பக்கம். ஏன் பிரதர் கீழே பூசலை, கீழே ஏன் பூசலைங்க? ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அங்கே யோசித்து பண்ணுறதை நம்ம கவனிக்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒரு ஆடு அறுக்கும்போது அந்த ஆட்டினுடைய ரத்தம் தரையில் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பற்றக்கூடாது. உடனே அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா குழியை தோண்டிட்டு தான் ரத்தமே என்ன பண்ணுவாங்க அறுத்து அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க மாமிசம் புசிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது யூத ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்னென்னா அந்த ரத்தத்தில் ஈ கூட என்ன பண்ணிடக்கூடாது, மொய்க்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக ஒரு குழியை தோண்டி அந்த அவங்க புசிக்கிறதுக்குன்னு அறுக்கப்படுறாங்க இல்லைங்களா ஆடு, அதனுடைய ரத்தத்தை அந்த குழியில் விட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா மூடி அதுக்கு மேலே நல்லா மண்ணப்பட்டிடுவாங்க. அந்த ரத்த ஸ்மெல்லுக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா ஈ கூட என்ன பண்ணிடக்கூடாது. அப்படின்னா அந்த ரத்தத்தை தேவன் எவ்வளவு விலையேற பெற்ற விஷயமாக அங்கே கருதுறாருங்கிறது தான் அங்கே ஒரு பாயிண்ட்டு. அப்படி அங்கே கருதிட்டு அங்கே தேவன் அங்கே நம்ம பார்க்குறோம் அந்த நிலைக்கால்களில் மாத்திரம் பூச சொல்கிறாரு இல்லைங்களா. நிலைக்கால்களில் மாத்திரம் 3 பக்கம் மாத்திரம், ஏன் கீழே அப்படி இல்லைன்னா அது நிச்சயமாக என்ன ஆயிடக்கூடாது, நீக்கக்கூடாது. ஆனால் சுவிசேஷ யுகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஒரு நிலைக்கால்களில் என்ன பண்ணதுங்க பூசப்பட்ட, அதாவது அந்த ரத்தத்தினுடைய வீட்டுக்குள்ளே இருக்காமல் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா
அவங்க குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க. படிக்கலாம் பிரதர், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, பாருங்க, தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அசுத்தம் என்று எண்ணிடுவாங்க. எப்போ ஒருத்தர் அசுத்தம் என்று எண்ணுவார் தெரியுங்களா? அதாவது என்றைக்கு நான் செய்யக்கூடிய பாவத்துக்கு அங்கே பரிந்து பேசுதல் தேவையில்லை என்று சொல்லி ஒருத்தர் நினைக்கிறாரோ அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரத்தத்தை என்ன பண்ணுறாருங்க, தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கக்கூடியவராக என்ன பண்ணுவார்னா இருப்பார். அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு காரியம் என்ன பண்ணுறது இல்லைங்க, நடக்கிறதே இல்லை. என்னைக்கு ஒருவர் அந்த தன்னுடைய பாவத்துக்கு பரிந்து பேசுதல் தேவையில்லை, நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்ம ஓடக்கூடிய இந்த அவசரமான வாழ்க்கையில் இல்லைங்களா, ஜெபமே நம்மளுக்கு சில நேரங்கள் என்ன பண்ணுறதில்ல, கரெக்டா இல்லைங்களா? அப்படி ஜெபம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானே அங்கே தேவனிடத்தில் நம்ம செய்த தப்புதங்களுக்கு மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த மன்னிப்புங்கிற ஒரு விஷயம் வரும்போது தானே அவர் கிருபாசன தண்டையில் அங்கே போய் நிற்கும்போது தான் நமக்காக பரிந்து பேசக்கூடிய அங்கே ஒரு காரியம் நடக்கும். அப்படி நடக்காத பட்சத்தில் அங்கே என்ன நடக்கலைன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஈடுபலினுடைய புண்ணியங்களை ஒருவர் என்ன பண்ணலைன்னா விசுவாசிக்கலை. இப்படி விசுவாசிக்காத ஒருவருக்கு தேவன் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார் இல்லைங்களா? அப்போ நம்ம ரோமரில் படிக்கிறோம், அவர் சொந்த குமாரன் என்று பாராமல் அவருடைய குமாரனையே கொடுத்துட்டாருன்னா மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? சொந்த குமாரனையே ஒருத்தர் வேணான்னு சொல்லும்போது மற்ற ஆவிக்குரிய காரியங்கள் அவருக்கு தருவது சரியாக இருக்குமானா தேவனுடைய பார்வையில் அது என்னவா இருக்காதுங்க, சரியாக இருக்காது. அப்படின்னா அவர் என்ன பண்ண ஆரம்பிப்பார்னா பலவீனங்களுக்குள்ள அவர் கடந்து போக ஆரம்பிப்பார். அவர் அந்த மெமோரியல் டயத்தில் மாத்திரம் போயிட்டு தேவனோட சமூகத்தில் அங்கே மன்றாடி பெற்றுக்கொள்றதுல எந்த விதமான காரியம் இருக்காது இல்லைங்களா? அப்போ இங்கே நம்ம முதல் காரியம் கவனிக்கிறோம், அவர் முதல்ல அந்த பலவீனம் வர்றதுக்கு அங்கே என்ன நடந்திருக்கும்னா வீட்டினுடைய அந்த வீட்டுக்குள்ளே ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர் முதல்ல என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா இருந்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ இன்னும் தொடர்ந்து பார்க்கும்போது இப்போ 8ஆம் வசனத்தை படிக்கலாம். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பாருங்க, அங்க அன்றைய ராத்திரியில இல்லைங்களா என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாம்சத்தை என்ன பண்றாங்கன்னா நெருப்புல சுட்டு சாப்பிட்றாங்க. 9ஆம் வசனம் கூட நம்ம படிச்சிடலாம். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவற்றையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அப்போ இங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்தா மாத்திரம் போதாது இல்லைங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கைக்குள்ள கடந்து வருவாங்க, அந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனால் மற்ற காரியங்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்கன்னா கடந்து போகாத போதும் அவங்க ஆவிக்குரிய பலனை என்ன பண்ணுறதில்லைன்னா பெற்றுக்கொள்றதில்ல. அப்போ அவங்க மற்ற அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்களோ அதுவும் சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா நடந்திருக்கணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அந்த ஆடை என்ன பண்ணாங்கன்னா அடித்தாங்க. அடிச்சுட்டு அதை நெருப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா சுட்டு அந்த மாம்சத்தை சுட்ட மாம்சத்தை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது சாப்பிட்றாங்க. கூடவே கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம். உண்மையிலே எல்லாம் கவனிச்சு பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் தேவன் அன்றைய ராத்திரியில் ஆடு அடித்து கொடுக்கணும்? ஆடு அடித்து கொடுக்காம எப்பவும் போல் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க. உங்கள் வீட்டுக்கு வேறு ஏதோ ஒருத்தர் அடையாளத்தை நான் என்ன பண்ணிடுறேன், அடையாளம் கூட போடலாம். நீங்கள் ரத்தத்தை ஒரு அடையாளத்துக்காக ரத்தத்தை மரத்தில் போட்டுட்டு அப்படியே அந்த ஆடை அப்படியே எங்கேயாவது விட்டுருக்கலாம், அதை வேற ஏதாவது காரியத்தை பண்ணியிருக்கலாம். ஏன் சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க? அங்கே 3 விஷயத்தை செய்ய சொல்கிறார். நெருப்பினால் சுட்டப்பட்ட அந்த மாம்சம், அதுக்கப்புறம் கசப்பான கீரை, அப்போ இதையும் செய்ய சொல்கிறார். எப்படின்னா அங்கே அது அப்படியே பொருத்தி பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை அங்கே பிரதிபலிக்கும். என்னென்னா அடுத்த நாள் அவங்க போகிற பிரயாணம் வெகு தூரம். அந்த வெகு தூரத்துக்கு அவங்களுக்கு உணவாக இருக்க போகிறத எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த மாம்சம்தான். இந்த மாம்சம் மாத்திரம் அவங்க அன்னைக்கு எடுக்கலைன்னா அவங்களால பிரயாணப்பட முடியாது என்பதை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அறிஞ்சிருக்கார். இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு சுவிசேஷ யுகத்தில் அப்படியே பொருத்தி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளாகி நமக்கு இப்போது நம்ம ஆட்டை சாப்பிட்றோமா?
அப்படிங்கிறது தான் இங்கே அடுத்த விஷயம். நமக்கு தெரியும் ஆடை புசிக்கிறதுனா தெரியும் இல்லைங்களா? இப்போ புசிக்கிறதுல என்ன நடக்குது? வாய் வழியாக போய் அது என்ன ஆகுதுங்க? உள்ளே போய் ஜீரணமாகும்போது உடலுக்கு தேவையான சத்து அங்கே என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகுறத பார்க்குறோம். இப்போ அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா இப்போ நம்ம மத்தியில் இங்கே புசிக்கிறதுங்கிறது எதை சொல்லணும்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய சத்தியம் அது நமக்குள்ளே போகுதா அப்படிங்கிறது இங்கே ஒரு முதல் கேள்வி. அது உள்ளே போனால் அதுக்கு நமக்கு தேவையான சத்தை தருகிறதா? அதன் மூலமாக எனக்கு பலன் கிடைத்து நான் நடக்கிறேனா என்னுடைய பிரயாணத்தில்? இதை நம்ம இங்கே கவனித்து பார்க்கணும். அப்புறம் அந்த ஆடை எப்படி எப்படி எந்த மாதிரியாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அதை என்ன பண்ணாங்க? நெருப்பில் சுடப்பட்டது. அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு 9வது வசனத்தில் சொல்கிறாருன்னா 9வது வசனம் பண்ணிக்கிட்டு யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதையும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவற்றையும் ஏகமாய் நெருப்பினால் சுடப்பட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பாருங்க, அதை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பச்சையாகவும் என்ன பண்ணக்கூடாதுங்க, வேக வச்சதாகவும் சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிடும்போது இல்லைங்களா, பச்சையாக சாப்பிடக்கூடிய காரியம் எதை அடையாளப்படுத்துது? பச்சையாக சாப்பிடக்கூடிய காரியம் இன்னைக்கு உலக மனிதர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்க தெரியுங்களா? உலக மனிதர்கள் அவர் நல்ல மனிதர், கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்க? நல்ல மனிதர். மலை பிரசங்கத்தை விரும்பாத நபர்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை. ஆனால் கடைசி அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா வந்தார், நல்லா என்ன பண்ணாருங்க, நிறைய புரட்சிகள்லாம் பண்ணார். பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாங்க, 33 வயசில் என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஒரு தோல்வியை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, சந்திச்சாருன்னு தான் உலக மனிதர்கள் சொல்லுவாங்க. இது பச்சையாக பார்க்குறது, அவ்வளோதான். அவர் மேலோட்டமாக என்ன பண்ணுறதுங்க, பார்க்குறது. இப்போ அந்த மாதிரி ஒருவர் நம்ம பார்த்துருந்தோம்னா, அப்படிப்பட்ட ஒரு பார்வையை பார்த்துருந்தோம்னா நிச்சயமாக நம்ம அபாத்திரவான். அதே நேரத்தில் தண்ணீரில் அவிக்கப்பட்டதா ஒரு காரியம் இருக்கு இல்லைங்களா, அது அந்த தண்ணீரில் அவிக்கப்படும் போது ஒரு 100 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணணும்னா தேவை. ஒரு பொருளை வேக வைக்கிறதுக்கு, ஒரு மாம்சத்தை வேக வைக்கிறதுக்கு 100 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். அது குறைவான ஒரு சூடு இல்லைங்களா? ஆனால் சுடுறதுங்கிறது வந்து பார்க்கும்போது டைரெக்டாக 400 டிகிரி அந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்னா அந்த சாப்பிட்ற பதத்துக்கு கொண்டு வரணும். 400 டிகிரி அங்கே சூடு கொடுக்கப்படணும். இன்றைக்கி பேர் சபை எப்படி பார்க்குறாங்க, கிறிஸ்துவ எப்படி பார்க்குறாங்கன்னா, எனக்காக அவர் என்ன பண்ணாருங்க, ஜீவனை கொடுத்துருக்கார், மரிச்சிருக்காரு. என் பாவத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்கார், மரிச்சிருக்கார் இல்லைங்களா? அவர் எனக்கு அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த கொஞ்சோண்டு உபத்திரவம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நார்மலாக டிவி பார்க்குறத அது அப்புறம் வந்து பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு சில பழக்க வழக்கங்களை என்ன பண்ணுவாங்கன்னா விடுவாங்க, ஒரு சின்ன உபத்திரவம் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அங்கே தேவன் சொல்லும்போது, அந்த வீட்டுக்குள்ளே சொல்லும்போது, இல்லை இல்லை அது அப்படி கிடையாது, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நெருப்பினால் சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது, அப்போது அங்கே 400 டிகிரி அங்கே வெப்பம் அங்கே கொடுக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஒரு வாழ்க்கை நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கா இல்லைங்களா? கிறிஸ்து உபத்திரவப்பட்டது போல அந்த வீட்டுக்குள்ளே இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செஞ்சுருக்கோம்னா நம்ம பாத்திரவான். நம்மளை தேவன் என்ன சொல்லுவாருன்னா, இவங்க ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளக்கூடிய பிள்ளைகள்னு சொல்லுவார். கரெக்டுங்களா? அப்போ அந்த ஒரு வாழ்க்கை அங்கே உபத்திரவமான வாழ்க்கை. எவ்வளவு நேரங்களில் நமக்கு உபத்திரவம் வந்திருக்கு. அப்படி வரும்போதெல்லாம் நம்ம அதை என்ன பண்ணியிருப்போம், கடந்து போயிருப்போம். இதில் எல்லாருக்கும் தான், என்னையும் சேர்த்துக்குங்க. அப்போ நம்ம கவனித்து பார்க்கும்போது நம்ம அங்கே கண்டுபிடிக்கிறோம், கிறிஸ்து தன்னுடைய அங்கே அந்த பச்சையாயும் அந்த அவிச்சும் சாப்பிடக்கூடிய காரியத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அப்படி மற்ற பகுதியில் பார்க்குறாங்க. ஒரு சுவிசேஷ யுகத்தில் உடன்படிக்கை செய்த பிள்ளை எப்படி எந்த வாழ்க்கையை கவனிக்கணும்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணி சிலுவையில் மரிச்சார் இல்லைங்களா, அந்த 3 வருட வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணணுங்க, தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றணும். அப்படி மாற்றும்போது மாத்திரம்தான் அவர் சரியான உபத்திரவத்துக்கு நேராக அவர் என்ன பண்ணுறாருன்னா கடந்து போகிறவராக இருப்பார். மற்ற 12 வயது அந்த ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு தேவை அங்கே என்ன பண்ணுறோம்னா அந்த 33 வருட வாழ்க்கையில் 3 வருட வாழ்க்கை. அது எவ்வளோ பெரிய உபத்திரவம். தான் கூட உள்ள ஒருத்தர் தன்னை காட்டி கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சும் அவர் மேலே அன்பு செலுத்தினார் இல்லையா, அந்த மாதிரி பக்குவம் நமக்கு வரணும். கூடவே நம்ம கூட உள்ளவங்க யூதாசா இருக்கும்போதும் அவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோமா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம உண்மையிலே ஒரு பாத்திரவான். அந்த மாதிரியான உபத்திரவத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம்னா நம்ம ஒரு பாத்திரவான் இல்லைங்களா?
தனக்கு பின்னாடி மறுதளிக்கக்கூடிய தன்னையவே நான் அறியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட இருப்பார். அவருக்காகவும் நான் ஜீவனை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அவரோட ட்ராவல் பண்ணார் இல்லையா, இல்லைங்களா? அந்த மாதிரியான உபத்திரவம் இல்லைங்களா? மதுபான பிரியனும் போஜன பிரியனும் பிசாசுகளுடைய தலைவனும் சொல்லும்போது கூட, காரி துப்பும்போது கூட, தன்னை சிலுவையில் அறையக்கூடிய ஒரு நபருக்காகவும் கூட தன்னுடைய ஜீவனை விட்டார் இல்லைங்களா? இது எவ்வளோ பெரிய உபத்திரவம். இந்த மாதிரியான ஒரு உபத்திரவமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம, அதாவது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது நேரடியாக இருந்தாலும் இன்றைக்கி சிந்தை அளவில் நமக்கு ஏற்படுறது இல்லையா? ஆனால் ஏற்படுது, ஐக்கியங்களுக்குள்ளேயே ஏற்படுது இல்லைங்களா? நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது அந்த ஒரு உபத்திரவத்துக்கு நேராக கடந்து போகிறோமா? இல்லை, இது என்னால் எனக்கு முடியாது அப்படின்ட்டு நம்ம வரும்போது அங்கே நம்ம அந்த மாம்சத்தை என்ன பண்ணலை தெரியுங்களா? சுட்டு சாப்பிடலை. அதாவது அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து வரக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுறோம்னா வெறுக்கிறோம். அப்படி வெறுக்கும்போது அந்த மாதிரி ஒரு இஸ்ரேல் யூத ஜனங்க அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்களால நடக்க முடிஞ்சிருக்குமா? முடியாது இல்லைங்களா? இப்படி ஒருவர் அந்த 11 மாதமும் அதாவது அவருடைய முதல் மெமோரியல், அதாவது அந்த மெமோரியலில் அனுசரித்து அடுத்த மெமோரியல் வரும்போது அப்படிப்பட்ட ஒரு உபத்திரமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த அப்பத்தில் கை வைக்கிறாருன்னு வைங்க, அங்கே அது அவருக்கு எப்படி இருக்கும்னா பலனை கொண்டு வரும். பலகீனத்தை அது என்ன பண்ணாதுங்க, கொண்டு வராது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இல்லைங்களா? அப்போ அவங்க அங்கே நெருப்பில் சுடப்பட்டதை மாத்திரம் சாப்பிடலை, அதை எப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த 9ஆம் வசனத்தை மீண்டும் படிக்கலாம் பிரதர். 9ஆம் வசனம், பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவற்றையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. பாருங்க, அதாவது அந்த ரத்தத்தை எடுத்ததுக்கப்புறம் அந்த மாம்சத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே சாப்பிடணும். தலையை, தொடைய இல்லைங்களா? அப்புறம் அதனுடைய மீத உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா? அந்த உறுப்புகளை எல்லாம் அப்படியே சாப்பிடணும். இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அதாவது பலி செலுத்தும் போது நியாயப்பிரமாணத்தில் நம்ம பார்க்குறோம், அதாவது யாத்திராமத்துக்கு பின்னாடி லேவிய ராமத்தில் கொடுக்கும்போது குடல்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா பலிபீடத்தில் போடுவாங்க. ஆனால் இங்கே சொல்லும்போது எதையுமே என்ன பண்ணலை, அதை ஏகமாய் சாப்பிடணும். தலையாகட்டும், தொடையாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறோம் அதனுடைய எல்லா உறுப்புகளையும் ஏகமாக சாப்பிடணும். இப்போது தலையை இல்லை அல்லது தொடையை சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட்டு மற்ற உறுப்புகளை சாப்பிடும்போது அங்கே எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவங்களுடைய பார்வை எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பேசலாம். எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு காரியம்? சலிப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அதை சாப்பிட்டாதான் அற்புண்டவங்க என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்லை. அதை ஏகமாய் நீங்கள் என்ன பண்ணணும், நெருப்பில் சுட்டு சாப்பிடணும். கல்லீரலேருந்து கிட்னிலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, நெருப்பில் சுட்டு சாப்பிடணும் ஏகமாய், இல்லைங்களா? இந்த ஒரு காரியம் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னு வைங்க, நமக்கு எந்தெந்த உபத்திரவம்லாம் லேசாக இருக்கோ அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்துக்கிடுவோம். எது சலிப்பு வர மாதிரியான காரியம் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா தூக்கி எறிஞ்சிருவோம். நம்மளால் ஓரளவுக்கு ஈடு கொடுக்க முடியக்கூடிய உபத்திரவத்தை மாத்திரம் நம்ம எடுப்போம். மற்ற உபத்திரவத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கடந்தே போக மாட்டோம். ஆனால் அங்கே தேவன் சொல்லும்போது ஏகமாய் அதை என்ன பண்ணோம்னா சாப்பிடும். கிறிஸ்துவுக்கு உண்டான உபத்திரவம், எல்லா உபத்திரவமே நமக்கு வேறு ரீதியில் நம்மளுடைய சிந்தையில் ஏற்படும். ஆனால் சில நேரங்களில் நம்மளால் ஈடுகட்டக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்துருவோம், மற்ற காரியத்தை நமக்கு என்ன பண்ணிடுவோம்னா விட்டுருவோம். சலிப்பாக நிறையா உபத்திரவம்லாம் வரும். இதை செஞ்சு தான் நம்மளுடைய பலியின் ஜீவியத்தை நாட்டணுமா நிலைநிறுத்தணுமாங்கிற காரியம்லாம் வரும்போதும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி பார்க்கும்போது அதிலிருந்து விலகி வந்துடுவோம். இப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒருவர் அந்த ஆட்டினுடைய பலனை சாப்பிட்டதுனால தான், அந்த சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டதுனால தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு, நடந்து போகக்கூடிய பிரயாணம் இருந்துச்சு. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே உட்கொள்ளக்கூடிய வார்த்தையாக உட்கொள்ளக்கூடிய நம்ம இதில் தவறிந்தோம்னா நமக்கு பலன் இருக்குமா? இந்த ஒரு வாழ்க்கையை தவறு இருந்தோம்னா நமக்குள்ளே ஆவிக்குரிய பலன் இருக்குமா? என்ன தான் கடந்து வரும்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே ஆவிக்குரிய பலன் அங்கே இல்லாத போது ஆவிக்குரிய பலவீனம் அங்கே என்ன பண்ணுதுன்னா கடந்து வருது. அப்போது இந்த இயேசு கிறிஸ்து, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை அங்கே திரும்பி பார்க்காத ஒருவர், அவர் அங்கே எதுக்கு நேராக போகிறாருன்னா பலவீனத்துக்கு நேராக போகிறார். இந்த பலவீனத்தில் போகிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா
மகிமையிலும் பங்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, எல்லளவும் நினச்சிடக்கூடாது. படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நம்ம கவனிக்கிறோம், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா கடந்து வந்திருக்கீங்க. தொடர்ந்து படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாதிரியை அதாவது வைத்துட்டு போனார். அதை பின்பற்றணும். அப்படி பின்பற்றாத ஒருவர் அவர் எதுக்கு நேராக தான் கடந்து போவார்னா, இப்போ கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 30 படிச்சிருங்க பிரதர். 30. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடை பின்பற்றாம நம்ம ஒரு ஏதோ ஒரு வாழ்க்கை உடன்படிக்கை பண்ண பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய நம்ம ஏதோ ஒரு அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழாம ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம்னா நிச்சயமாக நமக்குள்ள என்னதான் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அங்கே பவுல் சொல்கிறது போல என்னென்னு பார்க்குறோம்னா, அதாவது படிச்சிருங்க பிரதர். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இப்போ மறுபடியும் மீண்டுமாக அந்த வசனத்துக்கு நேராக வந்துட்டோம். இப்போ நமக்கு பலவீனம் இருக்கா, அல்லது வியாதி இருக்கா, அல்லது நான் எந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிங்கிறத சுய பரிசோதனை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். எதுக்கு முன்பாக தெரியுங்களா? வரக்கூடிய அந்த ஏப்ரல் 4ஆம் தேதியில் நம்ம போய் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம விசுவாசிக்கிறோம் தேவன் என்னவாக இருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மகா இரக்கங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இப்போ நம்மளுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சால் அதுக்காக மன்றாடுவோம், மன்றாட மாட்டாங்களா? நிச்சயமாக என்ன பண்ணுவோம், மன்றாடுவோம். இப்போ ஒரு சுய பரிசோதனைக்குள்ளே போய் அந்த ஒரு காரியத்தை மீண்டுமா செய்யும்போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு பாடத்தின் மூலமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, சுய பரிசோதனை நாமளே பண்ணணும். ஏன்னா அங்கே சொல்லும் பொழுது மற்றவர்களை சுய பரிசோதனை பண்ணி பார்க்குறதுக்கு அல்ல, அங்கே நம்ம படிக்கிறோம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து அந்த அப்பத்தில் கரெக்டாக கை வச்சாருன்னா அது அவருக்கு பாத்திரமாக மாறும் அல்லது ஆசீர்வாதமாக மாறும். அதை தவறும் பட்சத்தில் அது அபாத்திரமாக ஒருவர் அந்த விஷயம் என்னன்னே தெரியாமல் பண்ணும்போது அவருக்கு ஆக்கினை கடந்து வருகிறதா கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் அநேக சத்தியங்கள் மூலமாக தேவன் நம்மளை பலப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம்னா முடிக்கிறோம். தேவன் தாமே பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.